இல்ல சார், இப்போ டாலிவுட் டைரக்டர்ஸ் நம்ம சவுத் ஆக்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி ஸ்டோரிலாம் உங்களால எழுத முடியுமா? கட்டாயமா பண்ணலாமாங்க. இன்னொன்னு என்னன்னா, இதுல ஒரு பாசிட்டிவ் என்னன்னா, டைரக்டர் மட்டும் இங்க வருவாரு. அசோசியேட் வந்து இங்க உள்ளவரா வச்சுப்பாரு. அப்ப அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணி என்ன இப்போ மணிரத்னத்திட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ம். நீங்க வந்து சிட்டிலேயே பொறந்தவரு, சிட்டிலேயே படிச்சவரு. உங்களால எப்படி ஒரு வில்லேஜ் படம் பண்ண முடியுதுன்னு. சுஹாசினி வில்லேஜ்ல இருந்தவங்கன்றாரு அவரு. அப்ப அவங்களுடைய துணையோட அவர் வந்து எப்படி ஒரு பரமக்குடியில எப்படி இருப்பாங்க? ஒரு ராமநாதபுரத்துல எப்படி இருப்பாங்க? அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுட்டு ஒரு விஷயத்த உள்ள வைக்கிறாரு. அப்போ நல்ல அசோசியேட் கோ டைரக்டர் இருந்தாருன்னு வைங்களேன், பிரச்சனையே இல்ல. போயிரும். ஓகே. சோ நெக்ஸ்ட் தனுஷோட 2 பயோபிக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இளையராஜா பயோபிக். அது என்ன அப்டேட் சார்? அது இப்போதைக்கு நடக்க போறது இல்லம்மா. அது வந்து தள்ளி வச்சுட்டாங்க. தனுஷும் வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு. ஆக்சுவலா அந்த படத்தை எடுப்பதற்காக முதல்ல வந்த தயாரிப்பாளர், அப்புறம் ஏதோ ஒரு காரணத்தினால அவர் வேண்டாங்கிற முடிவை இவங்க எடுத்துட்டாங்க. ஒரு மணி ஃப்ளோ இல்லன்னு சொல்றாங்க. அல்லது வந்து அவரு ஏதோ ஒரு ஃபேக் உத்தரவாதம் குடுத்தாரு. அதனால அவர நம்பி போனோம். அப்புறம் வேணான்னு முடிவு எடுத்துட்டாங்கன்னு என்னென்னமோ காரணங்கள் சொல்றாங்க.